செல்வா தமிழ் குரல் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம நினைப்போம், சில நேரங்களில் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே நேரத்தில் கஷ்டம் வருதுன்னு நினச்சிட்டு கடவுளையும் சொல்லிக்குவோம், ஏன் நீ இவ்வளோ சோதிக்கிற கடவுளே, நான் உனக்கு என்ன குறை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம அழுத்துக்குருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் இந்த உண்மையை சொல்கிறத விட அதை ஒரு கதை மூலம் சொன்னோன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவும் சீடனும் நடந்து போகிறாங்க. அந்த சீடன் குருவுக்கு ரொம்ப உண்மை உள்ளவனாக இருக்கான். அந்த குருவுக்கும் அந்த சீடனை ரொம்ப பிடிக்கும். எல்லா சீடர்களை விட அந்த சீடனை ரொம்ப பிடிக்கும். அப்போ போய்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் மட்டும் காட்டு வழியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அசரீரியாக ஒரு குரல் கேட்குது. அது குருவுக்கு மட்டும் கேட்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இரவுக்குள்ளே உன்னுடைய சீடனுடைய உயிர் ஒரு ராஜநாக பாம்பால் கொத்தி போகணும்னு இருக்குது, அதுதான் விதி. அதனால் இன்று இரவு உன்னுடைய சீடன் இறந்து போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் குருவுக்கு அவ்வளோ ஒரு மன வருத்தம். ஏன்னா எல்லா சீடன்களையும் விட அந்த சீடனை குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சீடனுடைய உயிர் போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இதை வெளியே சொல்லவும் முடியலை, அவரால் சீடன்ட்டு சொல்லவும் முடியல. ஆனால் எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்படியே நடந்து போகிறாங்க. போய் ஒரு மரத்தடியில் இலைப்பாடுறாங்க, படுத்து தூங்குறாங்க. தூங்கும் பொழுது கரெக்டாக அந்த டைம் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு. அந்த ராஜநாகமும் வந்துருச்சு, அந்த சீடனை தேடி வந்துருச்சு. குருவுக்கிட்ட சொல்லுது, இன்னைக்கு நான் உன்னுடைய சீடனுடைய உயிரை விஷத்தை, அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை குடித்து என்னுடைய விஷத்தை செலுத்தி நான் அவனுடைய உயிர் போகணும் அப்படிங்கிறது அவனுடைய விதி. அதனால அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே சீடன் குரு சொல்கிறாரு, என்ன இப்போ உனக்கு அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நீ குடிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே அந்த ராஜநாகத்துக்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, தான் கையில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து, சின்ன கத்தி எடுத்து, சீடன் தூங்குறவனுடைய கழுத்தில் அப்படியே அறுக்கிறாரு. ஆனால் சீடனுக்கு நல்லாவே தெரியுது, குரு தன்னுடைய கழுத்தை அறுக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் வலியை பொறுத்துக்கிட்டு அவன் எந்த ஒரு சத்தமும் போடலை, எதுவுமே பண்ணலை. வலியை பொறுத்துக்கிட்டு ரொம்ப கழுத்தில் கத்தி வச்சு அறுக்கும்போது எவ்வளோ வலியாக இருக்கும், அந்த வலியை பொறுத்துக்கிட்டு ஆனால் குரு நமக்கு நல்லதாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அந்த ராஜநாகத்திட்ட அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே ராஜநாகமும் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடுது. அதுக்கு அவ்வளோதான், விதி முடிஞ்சிருச்சு.